எல்லாருக்கும் ஹாய். ஆக்சுவலாக வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஐபிஎல் மேட்சோட ஃபஸ்ட்டு மேட்சோட டிக்கெட் ஃப்ரீயாகவே நம்மளுக்கு கிடச்சிது. எப்படி இந்த டிக்கெட் கிடச்சிது, அது வந்து பாக்ஸ் டிக்கெட் எப்படி கிடச்சிது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். vlog மாதிரியே பார்த்துடலாம் அந்த டே என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக வந்து கார்லேருந்து கார் ஃபெசிலிட்டி, பிக்கப் ட்ராப்பு, ஃபுட்டு அங்கே எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரீயாகவே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாங்க. இது ஒரு லக்கில் தான் இந்த டிக்கெட் கிடச்சிது. எப்படி கிடச்சிதுன்னு இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த கார்ல தான் நம்ம போக போறோம். கார் வந்து நமக்கு வந்துருச்சு. இந்த கார்ல ஏறி தான் நம்ம சேப்பாக்கத்தில் நடக்கிற ஃபர்ஸ்ட் மேட்ச் நம்ம பார்க்க போறோம், சென்னை பெங்களூர் மேட்ச். ஆக்சுவலாக இதுதான் டிக்கெட்டு. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட் தான் இது. இந்த டிக்கெட்டோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு 3000 டோட்டல்னு போட்டு டேக்ஸ்லாம் போட்டு ஒரு 4000 போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த டிக்கெட்டோட விலை வந்து பார்த்தீங்கன்னா 30,000 40,000 அப்படி சொல்லி வாங்கிட்டு இருந்தாங்க. நார்மல் டிக்கெட்டே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 20,000 அந்த மாதிரி வச்சுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு 40,000 மேலே தான் எனக்கு தெரிஞ்சு வாங்கியிருப்பாங்க எல்லாரும் டிக்கெட்டு. இந்த டிக்கெட் நம்மளுக்கு ஃப்ரீயாகவே கிடச்சிது. ஆக்சுவலாக வந்து இது ஃபஸ்ட்டு மேட்சோட டிக்கெட். இது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட்னு சொல்லுவாங்க. இந்த டிக்கெட் தான் நம்மளுக்கு கிடச்சிது. இப்போ பாருங்களேன், போகிற வழியில் கிட்ட இப்போ நம்ம சேப்பாக்கம் கொஞ்சம் கிட்ட வந்துட்டோம். போகிற இடத்துல எல்லாருமே பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் ட்ரெஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. எங்கே பார்த்தா எல்லோ ட்ரெஸ்ஸில் தான் இருக்காங்க. காரில் போகிறவங்க, நடந்து போகிறவங்க, பைக்கில் போகிறவங்க, ஆட்டோவில் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பாருங்கள் எல்லாருமே எல்லோ ஜெர்சியில் தான் வராங்க. ஒரு எல்லோ ஆர்மியில் தான் இருக்காங்க. இதுதான் நம்ம ஸ்டேடியம் பக்கத்தில் வந்துட்டோம். இதுதான் ஸ்டேடியம். ஆக்சுவலாக ஸ்டேடியம் பார்க்க எனக்கு தெரிஞ்சு சூப்பராகவே பண்ணியிருக்காங்க. பெயிண்ட்லாம் பண்ணி நீட்டாக இருக்குது. நம்மளுக்கு முன்னாடியே எல்லாரும் வந்துட்டு நானே கொஞ்சம் சீக்கிரமாக போகணுன்னு தான் வந்தேன். ஆக்சுவலி நம்மளுக்கும் முன்னாடி நிறைய பேர் வந்துட்டாங்க அங்கே. ஆக்சுவலாக இது ஒரு டேகு. இந்த டேகை கட்டினா தான் நம்ம அந்த ஹாஸ்பிட்டாலிட்டி டிக்கெட்னு சொன்னால அங்கே நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. அந்த பாக்ஸ்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. உள்ள டிவியும் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த டிவியில் பார்க்கணுன்னு பார்க்கலாம். அந்த ரூம்லேருந்து வெளியே வந்து கூட ஆக்சுவலாக மேட்ச் அந்த கிரவுண்டோட எக்ஸ்பீரியன்ஸை கூட நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இப்போ கார்லேருந்து நம்ம கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கினோன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே க்ரௌட் தான். ஃபுல்லாகவே எல்லோ ஜெர்சி தான் பார்க்க முடியுது. அங்கங்கே நம்ம வந்து அந்த பெங்களூர் ஜெர்சியை பார்க்க முடியுது. இந்த டேக் ஒன்று கொடுத்துருவாங்க. இந்த டேக்கை போட்டுக்கிட்டா அந்த ஃபுட்லேருந்து நம்ம எல்லாமே நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நம்ம எல்லாருமே செம்ம வைப்பில் இருந்தாங்க. அந்த பக்கம் போகிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா டான்ஸ் ஆடிட்டு அந்த மாதிரி வைப்பாகவே இருந்துச்சு ஃபுல்லாகவே. இப்போ தான் நம்ம உள்ளே போகிறோம். டாட்டா ஐபிஎலோட ஃபஸ்ட்டு மேட்ச்சுக்கு நம்மளுக்கு எங்கே டிக்கெட் கிடச்சிதுன்னா F2 அப்படின்ற இடத்துல தான் நம்ம டிக்கெட் கிடச்சிருக்கு பாக்ஸில். உள்ளே போகலாம். இப்போ நம்ம உள்ளே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ உள்ளே போகும்போதே ஆக்சுவலாக வந்து என் கண்ணில் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, உள்ளே போகும்போதே யார் இருந்தான்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ராபின் சிங் இருந்தார். ஆக்சுவலாக அந்த காலத்து பிளேயர், அந்த ஒயிட் டிஷர்ட்டில் இருக்காரு அவர் தான் ராபின் சிங். நம்ம அதை கூட ஆக்சுவலாக கவனிக்கல. நான் வந்து உள்ளே போன ஹைப்பில் அப்படியே வந்துட்டு எப்படின்னா உங்களுக்கு மேட்ச் இங்கே என்ன நடந்தது அப்படின்னு காமிக்கணுன்றதுக்காக ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் தான் அந்த ஞாபகம் வந்தது. சடனாக ஒரு பேர் கூட எனக்கு மறந்துச்சு, ராபின் சிங்ன்றது. அப்புறம் கொஞ்ச நாள் யோசிக்கும் போது தான் இது எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இவர் அப்படின்னு யோசிக்கும் போது தான் ராபின் சிங் இவர் அப்படின்னு சொல்லி கெஸ் பண்ணிவிட்டு அவர் கூட ஃபோட்டோலாம் எடுத்தோம். அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஆக்சுவலாக நிறைய பேர் வந்திருந்தாங்க. செம்ம க்ரௌடு ஃபுல்லாகவே. எனக்கு தெரிஞ்சு அங்கே சவுண்டு பயங்கரமாக இருந்துச்சு. இது வந்து இந்த மாதிரி புகை மாதிரி ஒரு ஸ்மோக் வந்து க்ரியேட் பண்ணுற மாதிரி ஒன்று வச்சுருந்தாங்க மிஷினு. அங்கே நேரில் பார்க்க அந்த ஸ்மோக் க்ரியேட் பண்ணுறது வந்து நல்லா இருந்துச்சு. இவங்க எல்லாருமே இந்த இன்றைக்கான பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்காக வந்திருக்காங்க, கண்டஸ்டன்ட் மாதிரி. இவங்க எல்லாருமே இன்றைக்கி பார்ட்டிசிபேட் பண்ணுவாங்க. இவங்க என்ன பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்கன்றதும் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே இதுதான் ஆக்சுவலாக வந்து ஐபிஎலோட கப்பு. அந்த மாடலில் வச்சுருக்காங்க. பெரிய ட்ராஃபியாக இருந்துச்சு, பயங்கர பெருசாக. ஆனால் வந்து அது பாருங்களேன், கடைசியாக அவ்வளோ பெரிய ட்ராஃபியை எப்படி எடுத்துகிட்டு போவாங்கன்றதை பாருங்களேன். அந்த ட்ராஃபியே இருக்காதுங்க, அந்த மாதிரி எடுத்துகிட்டு போவாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு அதை காட்டுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒருத்தங்க பர்ஃபார்ம் பண்ணிட்டு போனாங்கன்னா அதுக்குள்ளே இன்னொருத்தங்க வந்துடுவாங்க. அது மாதிரி எக்கச்சக்கமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஓப்பனிங் செரமனின்றதுனால இந்த டேல எனக்கு அந்த ஃபஸ்ட் மேட்ச் டிக்கெட் கிடச்சிது. ஆக்சுவலாக ஐபிஎல் டிக்கெட் கிடச்சது சந்தோஷம் தான். அதோட ஃபஸ்ட்டு மேட்ச் ஓப்பனிங் கிடச்சது எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா ஐபிஎல் மேட்ச் நான் நேரில் போய் பார்த்துருக்கேன், ஆனால் பாக்ஸில் போய் பார்த்தது கிடையாது. அதே சேம் டைமில் வந்து ஃபஸ்ட் மேட்ச் டிக்கெட்டில் ஓப்பனிங் செரமனிலாம் பார்த்தது கிடையாது. அதுவும் இதெல்லாம் நேரில் பார்க்க அந்த லேசர் லைட் வச்சுலாம் பண்ணியிருந்தாங்க. ஸ்டேடியமோட மொத்த லைட்டும் ஆஃப் பண்ணிட்டு வெறும் அந்த லேசர் லைட் ஷோ மாதிரி ஃபுல்லாக பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் செம்மையாக இருந்துச்சு. இப்போ யார் பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்கன்னா டைகர் ஷெராஃப் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கப்புறம் வந்து அக்ஷய் குமார் வருவார். அதுக்கப்புறம் வந்து ஏஆர் ரகுமான் வந்தாங்க. அப்புறம் வந்து சிங்கர் சோனு நிகாம் வந்திருந்தாங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான பேர் பார்த்தோம். ஆக்சுவலாக நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருந்தாங்க. இவங்களாம் மெயினாக பர்ஃபார்ம் பண்ணது. இன்னும் நிறைய பேர் சின்ன சின்ன ஆர்டிஸ்ட்லாம் எக்கச்சக்கம், எவ்வளோ பேர் நான் பாருங்களேன், எக்கச்சக்கமான பேர் வந்து அந்த இடத்துல பர்ஃபார்ம் பண்ண வந்திருப்பாங்க.
எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. இப்போ பாருங்களேன், நான் கொஞ்சம் மியூட்டில் அப்படி நான் கொஞ்சம் பேசுறதை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். அவங்க எப்படி கத்திட்டு எப்படி என்ஜாய் பண்ணுவாங்க பாருங்களேன். எல்லாருமே எனக்கு தெரிஞ்சு செம்ம வைப்பில் இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு. எல்லாரும் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அட் அ டைமில் என்ட்ரு ஆனாங்க. என்ன இவ்வளோ பேர் என்ட்ரு ஆகுறாங்க, என்ன பர்ஃபார்ம் பண்ண போகிறாங்கன்னு யோசிச்சிட்டே இருக்கும்போது ஆக்சுவலாக ஒன்றுமே புரியல. என்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பார்த்தா அந்தளவும் ஆக்சுவலாக வந்து நிறைய பேர் பர்ஃபார்ம் பண்ணாங்க. அது நல்லா இருந்துச்சு பார்க்க. நிறைய பேர் கூட்டமாக பர்ஃபார்ம் பண்ணுது. ஆக்சுவலாக வந்து அந்த உள்ள இருக்க அந்த கண்டென்ட் வந்து அந்தளவு நல்லா இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஒருத்தர் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆடிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக வந்து ஒரு கரெக்டாகவே இல்லை. ஆனால் அது மொத்த பேரும் பர்ஃபார்ம் பண்ணுறதை பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. குறிப்பிட்டால் ஒருத்தரும் பர்ஃபார்மன்ஸும் பார்க்கும்போது அந்தளவு இந்த பர்ஃபார்மன்ஸ் அந்தளவு சாட்டிஸ்ஃபைடாக இருக்க மாதிரி தெரியல. அது குட்டியாக ஒன்று ஓடுது பாருங்கள். ஆக்சுவலாக ஃபுல்லாக அதில் தான் ரெக்கார்ட் ஆகும். கேமரா சூப்பராக இருக்கும். அந்த கேமரா பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பக்கி கேமரா அப்படின்னு சொல்லுவாங்க. தரையில் அப்படியே ரவுண்ட் ஆகி அப்படியே போயிட்டே இருக்கும். அது எல்லாமே ரெக்கார்ட் ஆகும். அது எல்லாமே ஆஹா சுத்தி நின்ற ஊரே பார்க்கும்ன்ற மாதிரி இவர் வந்தாலே இன்ஸ்டாகிராம்ல இந்த பாட்டு தான். அந்த சுற்றி நின்ற ஊரே அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்தோன்னா எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே ஸ்டேடியம் பயங்கரமான வைப் ஆகிட்டாங்க. பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பாட்டு ஏஆர் ரஹ்மான் ஒன்று பண்ணார். என்ன பாட்டுனா அந்த பாட்டும் அன்றைக்கி பர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தாங்க. ஆக்சுவலாக பாடினாங்க. அது எல்லாமே எனக்கு தெரிஞ்சு செம்ம ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு. எல்லா ஆடியன்ஸும் ஆக்சுவலாக வந்து பயங்கரமாக கத்திட்டு சூப்பராக அந்த இடமே வந்து பயங்கர டிசிபிள் சவுண்டு வந்து வேறு லெவலில் அப்படி கேட்டுருந்துச்சு. அந்த கிராக்கர்ஸ் வெடிக்கிறதுலாம் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒன்று ஒரு மாடலில் போச்சு. இந்த பக்கமும் வெடிச்சாங்க, அந்த பக்கமும் வெடிச்சாங்க. 2 சைட்லேருந்து கிராக்கர்ஸ் வெடிச்சிட்டே இருந்தாங்க. அது நேரில் பார்க்க சூப்பராக இருந்துச்சு. டிவியில் பார்க்க எப்படி இருந்துக்கும் தெரியல. நேரில் அந்த பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ்லாம் கிடச்சது எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலாக அந்த கிராக்கர்ஸ்லாம் வெடிக்கும்போது விசில் சவுண்ட்லாம் வேறு லெவலில் இருந்துச்சு. எல்லாரும் பயங்கரமாக சிஎஸ்கே அப்படின்னு கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச்சில் இன்வால்வ் ஆகிட்டாங்க. பாருங்களேன், அப்படின்னு நான் வந்து ஸ்டாப் பண்ணுறேன். அவங்க கத்துறதை அப்படி கேளுங்களேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா சடனாக எக்கச்சக்கமான பேர் உள்ளே ஓட ஆரம்பிச்சிட்டாங்க இறங்கி கிரவுண்டில். என்னடா இவ்வளோ பேர் இறங்கி ஓடுறாங்க, என்ன ஆச்சு அப்படி ஒன்றுமே புரியலையே அப்படின்னு யோசிக்கும் போது தான் ஆக்சுவலாக என்ன நடந்துச்சு நீங்களே பாருங்களேன். அந்த ஐபிஎல் டிராஃபி பொம்மை பெருசாக வச்சுருந்தாங்கல்ல, அந்த கப்பு இப்போ என்ன பண்ண போகிறான் பாருங்களேன். அந்த கப்பு அங்கே இருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறாங்க பாருங்களேன். அந்த கப்பு அப்படியே வந்து பேப்பராக மாற்றிட்டு எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். இவ்வளோ பேர் ஓடினது எதுக்காகனா, அந்த கீழே ஒரு பெரிய ஷீட் போட்டிருந்தாங்கல்ல ஐபிஎல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேனர் மாதிரி பெருசாக போட்டிருந்தாங்கல்ல, அது எல்லாம் எடுக்க தான் இவ்வளோ பேர் போனாங்க. ஆக்சுவலாக இவ்வளோ பேர் போனதால தான் அது சீக்கிரமாக எடுக்கவும் முடிஞ்சிச்சு. இவ்வளோ பேர் பாருங்கள், எவ்வளோ பேர் போகிறாங்க பாருங்கள். எல்லாமே ஒரு ஆர்கனைஸ்டாக எனக்கு தெரிஞ்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இவ்வளோ பேர் பண்ணுறதுனால எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் டிலேவே இல்லாமல் கொஞ்சம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி எல்லாமே சீக்கிரமாக முடிக்க முடிஞ்சிச்சு அன்றைக்கி அவங்களால. பாருங்கள், இப்போ ட்ராஃபியே காணும். ட்ராஃபியே மடித்து பேப்பர் மாதிரி தூக்கிட்டு போயிடுவாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி செம்ம க்ரௌடு. எங்கே பார்த்தாலும் எல்லோ ஜெர்சியாக தான் இருந்தாங்க. ஃபுல்லாகவே செம்ம க்ரௌடில் வந்துருந்தாங்க. அங்கங்கே பார்க்க ஒரு ஆர்சிபி வந்து ஜெர்சி போட்டு வந்திருந்தாங்க. கொஞ்சம் பேர் தான் அந்த மாதிரி பார்க்க முடிஞ்சிச்சு. ஆனால் எல்லாருமே வந்து டோனிக்காக தான். அந்த சிஎஸ்கே சப்போர்ட் பயங்கரமாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இது என்னன்னா லைட்டெல்லாம் வச்சு அவங்கள உள்ள நிறைய பேர் இறக்கி அது ஒரு லைட் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. இதுவும் ஆக்சுவலாக வந்து ஒரு ஃபெயில்டு ஆகிடுச்சு. அந்த அளவுக்குலாம் எனக்கு தெரிஞ்சு அந்த லைட்லாம் சில லைட்லாம் ஒர்க் ஆகாமல் போச்சு. ஆனால் ஹெல்ப்லாம் பண்ணாங்க. அந்த ஒர்க் ஆகாமல் போகும்போது நடுவில் இதெல்லாம் போய் எடுத்துலாம் கொடுத்தாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்கு வேறு ஏதோ ட்ரை பண்ண போனாங்க. ஆனால் அந்த அளவுலாம் ஒர்க் அவுட் ஆகல அது அந்த லைட்டை வச்சு. ஸ்டேடியமே ஆனால் ரொம்ப கலர்ஃபுல்லாக பயங்கரமாக லைட்லாம் போட்டு அந்த லேசர் இதுலாம் வச்சு எனக்கு தெரிஞ்சு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அது லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. அந்த லைட் வந்து சம்டைம்ஸ் அது ரொட்டேட் பண்ணுறாங்க, சில இது பண்ணுறாங்க. அந்தளவுக்கு கிளியராக என்ன பண்ணுறாங்கன்னு புரியல. இது ஆக்சுவலாக ஒரு வேவ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஒரு வேவ் மாதிரி ஒருத்தங்க கீழே இருப்பாங்க, அப்படி மேலே போகும், திரும்ப கீழே வரும், மேலே போகும் அப்படின்ற மாதிரி வேவ் மாதிரி ட்ரை பண்ணியிருந்தாங்க. அது ஒர்க் அவுட் ஆகலை அந்த டைமில். இவங்க தனியாக அந்த இடத்துல வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து டிவியில் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் மாதிரி அங்கே கொடுத்துருந்தாங்க.
இந்த மாதிரி ஒன்று லைட்லாம் வச்சு ஆக்சுவலாக ஏதோ ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக என்ன பண்ணாங்கன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. ஏதோ ஒரு சிம்பிள் மாதிரி ஏதோ ஒன்று கொண்டு வந்தாங்க, ஒரு ஷேப் கொண்டு வந்தாங்க. என்ன ஷேப் அப்படின்றது அது புரியவே இல்லை. அது அங்கங்கே லைட் எரியுது, சம்டைம்ஸ் லைட் எரிய மாட்டேங்குது. அதனால் வந்து கிளியராக அது என்ன பண்ணியிருந்தாங்கன்னு எனக்கு புரியல. அங்கே வந்து எங்களோட ஒருவேளை எங்கள் சைட்லேருந்து அந்த ஆங்கிள்லேருந்து பார்க்கும்போது அது என்னென்னு எனக்கு புரியல, என்னன்னு தெரியல. எங்கே பார்த்தாலும் அந்த சிஎஸ்கே கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மேட்ச் ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த பேனர்லாம் எடுத்துகிட்டு வந்து இவங்கெல்லாம் செம்மையாக வைப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த இடத்துலேயே வந்து பயங்கரமாக கத்திட்டு வைப் பண்ணது, டான்ஸ் ஆனது எல்லாமே இந்த சைடில் இருக்கவங்க தான் சூப்பராக பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்க பக்கத்துலேயே தான் நாங்களும் இருந்தோம். அதனால் வந்து அது நல்லா இருந்துச்சு அது பார்க்க. இப்போ நம்ம அந்த இதுல இருந்தால் பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கான லான்ச், நம்மளுக்கான அந்த இது கொடுத்தோம்ல அப்பர் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு, அங்கேருந்து வெளியே வந்து தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி அந்த சைடில் இருக்குல்ல, அந்த சைடில் இருக்கிறது தான் அப்பர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குள்ளே தான் வந்து அந்த ஏசி ஃபெசிலிட்டி, அந்த ஃபுட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்கும்னு தெரிஞ்சு செம்மையாக பண்ணியிருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு எல்லாமே. இது ஒரு பாம்பு மாதிரி ஆக்சுவலாக ட்ரை பண்ணியிருந்தாங்க. எப்படின்னா ஒருத்தர் வந்து மேலே எழுந்து கையை தூக்கி கீழே இருக்குவாங்க. அதை அப்படியே ஃபாலோ பண்ணி அந்த ஸ்டேடியமே அப்படியே ரொட்டேட் ஆகும். ஸ்டேடியமில் இருக்கவங்க எல்லாருமே அதே மாதிரி பண்ணுவாங்க. எழுந்துப்பாங்க, கையை மேலே தூக்குவாங்க, திரும்ப கையை கீழே இருக்குவாங்க, திரும்ப அது அப்படியே பார்க்க ஸ்னேக் மாதிரி சூப்பராக போகும். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்களேன். அது எனக்கு தெரிஞ்ச அந்த ஸ்டேடியமோட வைப்புக்கு அது செம்மையாக இருக்கும். அது இது பாருங்களேன். இப்போ இவங்கெல்லாம் வந்து கையை மேலே தூக்குறாங்களா, கையை மேலே தூக்கி கீழே இருக்கும்போது அப்படியே அது ஒரு வேவ் மாதிரி, கையை மேலே தூக்குறாங்க கீழே இருக்கிறாங்க, அப்படியே ஒரு வேவ் மாதிரி மொத்தமாக அது ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். அது இப்போ வாங்க ஃபுட்டில் என்னென்னலாம் வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆக்சுவலாக காஃபி வச்சுருந்தாங்க, அது ஜூஸ் வச்சுருந்தாங்க, நிறைய அந்த ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இருந்துச்சு. அந்த சூப்பில் வந்து இது பண்ணுறது, டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ஆக்சுவலாக வந்து இது கொடுத்துருந்தாங்க, பன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக பிஸ்கெட்ஸ்லாம் நிறைய இருந்துச்சு. எவ்வளோ பிஸ்கெட்ஸ் வேணால் ஆக்சுவலாக நம்ம எடுத்துக்கலாம். அந்த பிஸ்கெட்ஸ் அவ்வளோ பிஸ்கெட்ஸ் இருந்துச்சு. எவ்வளோ எடுத்தாலும் எதுவும் கேட்க மாட்டாங்க யாருமே. காஃபி மேக்கர் ஒன்று இருந்துச்சு, டிஃப்ரெண்ட் கேப்பச்சினோ காஃபி, அந்த மாதிரி எக்கச்சக்கமான காஃபி அதில் நம்ம மேக் பண்ணி அது உங்களுக்கு எது வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணி சாப்பிட்லாம் அப்படின்வாங்க. பாப்கார்னு, முறுக்கு, அந்த சிப்ஸு அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த ஒரு பொம்மை மாதிரி வச்சு, அந்த பொம்மையை பார்த்தீங்கன்னா அந்த டாலில், அந்த பொம்மையில் அந்த ஸ்டாச்சு பார்த்தீங்கன்னா அதில் கையில் வந்து ஒரு ஃப்ரூட் மாதிரிலாம் வச்சுட்டு நிற்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. அதெல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க, க்ரியேட்டிவாக இருந்துச்சு. ஆக்சுவலாக இது என்னன்னு பார்த்தீங்கன்னா மகி அச்வேனி டிக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று வச்சுருந்தாங்க. சிக்கன் ஸ்ப்ரிங் ரோல் ஒன்று வச்சுருந்தாங்க. எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம் அந்த சிக்கன் ஸ்ப்ரிங் ரோலு. அதுக்கப்புறம் வந்து சிக்கன் 65 சொல்லி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பருப்பு வடை வித் டொமேட்டோ சட்னி அப்படின்னு வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக ஒரு டீமோட லோகோ, அந்த சிம்பிள்லாம் போட்டு அந்த இதில் லைட்டில் வச்சது எனக்கு தெரிஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்க. அப்புறம் வேறு என்ன ஸ்நாக்ஸில் வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ விட்ஜஸ் வித் ஸ்பைசி மயோ அண்ட் ஸ்வீட் சில்லி டாப்பிங்ஸ் அப்படின்னு வச்சுருந்தாங்க. அதான் பொட்டேட்டோ வச்சு ஒன்று செஞ்சுருந்தாங்க. அது பேர் தான் அவ்வளோ சூப்பராக பெருசாக வச்சுருக்காங்க. அப்புறம் வேறு என்ன இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மட்டார் கி ஷாமி கீபாப், ஒரு கீபாப் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் வாட்டர் மெலன், பைனாப்பிள் அதெல்லாம் கட் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் ஒரு டால், அந்த டால் தான் எனக்கு ரொம்ப சூப்பராக தெரிஞ்சு, அந்த ஸ்டாச்சு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் கேக்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. இதில் இருக்கிறது எது வேணால் நம்ம எவ்வளோ வேணால் சாப்பிட்லாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அப்புறம் ஸ்வீட் ஒன்று வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து அந்த ப்ரௌனி கேக் வச்சுருந்தாங்க, பருப்பு பாயாசம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரி நிறைய ஆக்சுவலாக நிறைய வந்து இதெல்லாம் வந்து ஸ்நாக்ஸ், ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்காக வச்சுருந்தாங்க. வாங்க இப்போ நம்ம எல்லாமே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஒன்று ஒன்றா நம்ம வந்து பிளேட்டில் வச்சு அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் டேஸ்ட் பண்ணி சொல்கிறேன். ஆக்சுவலாக இது ஒரே ஒரு டிக்கெட் தான் நம்மளுக்கு கிடச்சிது. அதனால் கேமரா ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆள் இல்லாமல் போயிடுச்சு. அதனால் அங்கேயே ஒருத்தர் இருந்தார், அவரை கூப்பிட்டு அப்படியே ஒரு ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டு அவர் அப்படியே ரெக்கார்ட் பண்ண வச்சு அப்படியே நான் எடுத்து வைக்கிற மாதிரி எல்லாமே பண்ணிட்டேன். நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுத்ததுக்காக அவருக்கும் இந்த டைமில் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நான் ஆக்சுவலாக பஃபர் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த பிரேக், அந்த ஸ்நாக்ஸ் டைம் சொன்னல ஐடி அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து டைமிங் பார்த்தீங்கன்னா 5:30 to 7 அந்த டைமில் நம்ம அதெல்லாம் நம்ம எவ்வளோ வேணுமோ நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி டின்னர் டைமிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7:30 to 10 அந்த 10 o'clock ஆக்சுவலாக வந்து வைண்ட் அப் பண்ணிப்பாங்க, எல்லாமே முடிச்சிருவாங்க. அதுக்குள்ளே நம்ம வந்து டின்னர் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இந்த ஃப்ரிட்ஜில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லாமே நம்ம எதை கேட்டாலும் நம்ம கொடுப்பாங்க. அந்த கோக்காக இருக்கட்டும், தம்ஸ்அப்பாக இருக்கட்டும், ஃபேண்டா. ஆக்சுவலாக வந்து நம்ம அவங்ககிட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்கன்னா அங்கே இருக்கவங்க இந்த பேப்பர் கப்பில் ஊற்றி கொடுப்பாங்க. ஆக்சுவலாக வந்து பிளாஸ்டிக் பாட்டில் வந்து உள்ளே அலோடு இல்லை, அவாய்ட் பண்ணுன்றதுக்காக நம்ம பேப்பர் கப்பில் ஆக்சுவலாக வச்சு கொடுப்பாங்க. ஃபைனலாக நம்ம பிளேட் இப்படி தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பிரிட்டிஷ் எம்பையரில் வந்து ஆக்சுவலாக பியர் கூட ஆக்சுவலாக வந்து அங்கே ஃபுல்லாகவே ஃப்ரீயாக தான் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக சூப்பராக அடுக்கி வச்சுருந்தாங்க எல்லாமே. அவங்க எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க, அந்த ஓப்பன் பண்ணுற ஸ்டைல் ஆக்சுவலாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்படி ஓப்பன் பண்ணுறாங்கன்றது உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காகவே இதை ரெக்கார்ட் பண்ணேன் ஆக்சுவலாக நான். ஆக்சுவலாக ஒரு இது மாதிரி வச்சுருக்காங்க, இதுக்குன்னே ஒரு டூல் வச்சுருக்காங்க. அந்த டூலை வச்சு அதை ஓப்பன் பண்ணுறாங்க. அது நேரில் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரி, அது உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காமிக்கலாம்னு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். காஃபி மேக்கர், நம்ம இந்த காஃபி குடிக்க வந்தாச்சு. அந்த காஃபியில் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வந்து நம்ம நான் குடித்தது வந்து கேப்பச்சினோ குடித்தேன். ஆக்சுவலாக அங்கே டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் நிறைய இருந்துச்சு. அதில் நம்மளுக்கு எது வேணுமோ நம்ம அவங்ககிட்ட சொன்னோன்னா அதை நம்மளுக்கு அவங்க வந்து ரெடி பண்ணி கொடுப்பாங்க. அவங்க ஆக்சுவலாக மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் பண்ணுவாங்க. அதை வார்ம் அப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் ஆக்சுவலாக இந்த இதில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாருன்ற மாதிரி எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் வேறு இருந்துச்சு.
அதான் ஆர்சிபி வேற ஈசாலா கப் நம்பதே அப்படின்னு வேற சொல்லிட்டு இருக்காங்க. சரி, அதனால வந்து இவர் என்ன பண்றாருன்னு பாக்கிறதுக்காக பார்த்தா அந்த பிராக்டிஸ் செக்ஷன் அப்ப என்ன பண்ணுவாங்க, வார்ம் அப் பண்ணும்போது ஆக்சுவலா வந்து ஒரு கேட்ச் பிடிக்கிறதுக்காக அவர்கிட்ட கொடுப்பாங்க. இவர்கிட்ட வர பால் என்ன பண்ணுவார்னா ஒரு கையில பிடிக்கிறேன்னு ட்ரை பண்ணி அந்த பாலை விட்டுருவார். பாப்போம் இந்த வாட்டி எப்படி நல்லா பர்ஃபார்ம் பண்றாரா இல்ல பயங்கரமா சொதப்ப போறாரா, ஏன்னா ஆரம்பம் பயங்கரமா சொதப்பி இருக்காரு, என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் நம்ம. ஆக்சுவலாக இன்னும் நிறைய விஷயம் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டணும்னு நினச்சேன் நான். ஆக்சுவலாக எதுவுமே ரெக்கார்ட் பண்ண முடியல, மொபைல் வர பேட்டரி ஃபுல்லாக ட்ரைன் ஆகிடுச்சு. எல்லாரோட மொபைல்லையும் ஃப்ளாஷ் ஆன் பண்ணிவிட்டு அதை அட் அ டைமில் எல்லாரும் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ணும்போது எல்லாமே ஃபோனில் இருக்க இது ஃபுல்லாகவே சார்ஜ் ஸ்டார்டிங்கே வேறு நான் போடாமல் போயிட்டேன் அன்றைக்கி டேவே. அதை போட்டுதான் இன்னும் கொஞ்சம் நல்லா நிறைய விஷயம் கேப்சர் பண்ணியிருக்கலாம். ஆக்சுவலாக டின்னரும் நிறைய சூப்பராக வச்சுருந்தாங்க, டின்னரும் நிறைய இருந்துச்சு, அது உங்களுக்கு காமிக்க முடியல, ஏன்னா வந்து மொபைல் டெட் ஆகிடுச்சு, அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. ஃபுட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே செஞ்சுருந்தாங்க, எனக்கு தெரிஞ்சு நல்லா இருந்துச்சு. எல்லாமே 5 ஸ்டார் குவாலிட்டியில் இருந்துச்சு எல்லாமே. இது ஆக்சுவலாக வந்து எப்படி இந்த டிக்கெட் கிடச்சதுன்னு ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மை 11 சர்க்கிள் ஆக்சுவலாக ஒரு இது ஃபேண்டசி ஆப் இருக்கும். இந்த ஆப்பில் ஆக்சுவலாக விஐபி மெம்பர் அப்படின்னு நான் இருக்கேன். நான் அதில் ப்ளே பண்ணிட்டு இருக்கும்போது ஆக்சுவலாக வந்து அதில் செலக்ட் பண்ணி ஒரு சில கேண்டிடேட்ஸை அவங்களுக்கு மட்டும் ஃப்ரீ டிக்கெட்ஸ் ஆஃபர் பண்ணியிருந்தாங்க. அதில் தான் எனக்கு ஆக்சுவலாக இந்த ஃப்ரீ டிக்கெட் கிடச்சிது. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு டே வந்து செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், ரொம்ப சூப்பராக போச்சு இன்னைக்கு டே. இந்த மாதிரி வ்ளாக் பண்ணுற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சொல்லுங்கள், இன்னொரு வீடியோ நம்ம ட்ரை பண்ணி போடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. Chennai Super Kings